இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த பணியினுடைய தலைமை ஆசிரியர் பாரத் அன்பான நிகழ்ச்சிகளை கொடுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் வேலவன் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சமீகுமார் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பெரிய மாணவ செல்வங்களினுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் சென்னையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் முதல் நாளே அவர்களுக்குரிய சீருடைகளையும் புத்தகங்களையும் வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த உத்தரவின்படி இன்றைக்கு வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், இதே பள்ளியில் நான் முன்னால் மாணவராக இருந்து இந்த பள்ளியில் படித்து வளர்ந்தவர். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்புக்கு கல்லூரி படிப்பிற்கு செல்கின்ற போது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வீதம் 10 மாதம் 10,000 ரூபாய் ஆண்டுக்கு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அரசு பள்ளி அரசு கல்லூரிகளில் படித்து வேலைவாய்ப்புக்கு கூட 7.5% இடஒதுக்கீடை வழங்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே மாணவ செல்வங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பயனடைந்து அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் பெற்று நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர் ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்டாக சிவன் அவர்களும், அதுபோன்று நாராயணன் போன்றவர்கள், அதுபோன்று அரசு பள்ளியில் படித்தவர்கள், அதுபோன்று அப்துல் கலாம் அவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்கள். எனவே சிபிஎஸ்சி ஐசிஐசியில் படித்தால்தான் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு தவறான எண்ணம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் எஸ்எல்வி பள்ளியில் படித்த மாணவனும் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மாணவ செல்வங்கள் பொறுப்போடு படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தி அதற்கு உறுதுணையாக ஆசிரியர்கள் மட்டும் இருந்தால் போராது, அவர்களோடு இணைந்து பெற்றோர்களும் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு நீண்ட கருத்துக்களை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கூட பெற்றோர்கள் அடுத்த சமையல் செய்யணும், கடைக்கு போனோம், அதே போலவே ஆம்பளை விளையாட்டு அடுத்த வேலைக்கு போகணும், இன்னைக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு சம்பளம் கட்டாயம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதனால் நீண்ட நேரம் நாம் விளையாட்ட விரும்பவில்லை. இருந்தாலும் பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டு இன்றைக்கு இந்த அரசாங்கம் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருந்தாலும் கூட மாணவ செல்வங்களுக்கு அந்த குறைகளும் வைக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு உதவிடக்கூடிய விதத்தில் அரசாங்கத்தினுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு மாணவ செல்வங்கள் கல்வி செல்வத்தை விட சிறந்த செல்வம் எதுவும் இருக்க முடியாது என்ற நோக்கத்தோடு நீங்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir.
ஏழாம் கிளாஸ் புக்கிங் சார் கொஞ்சம் முன்னாடி சேர்ந்து வாங்க சார்